வாழுகின்ற எம் உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த DFM யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எனது பெயர் ஜோசப் திவாகர். 2002 ஆகஸ்ட் 31 சாலக்குடி கேரளா முரிங்கூர் டிவைன் தியான இல்லத்திற்கு அடியெடுத்து வைத்தேன். திரும்பி பார்க்கிற பொழுது கடவுளுடைய பேரிரக்கத்தை நினைத்து 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 உள்ளுக்குள் ஆனந்த கண்ணீர் விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மிக பெரியவர் கடவுள். ஆளுகின்ற இயேசப்பா மிக பெரியவர். புனித தமத்துவ திரித்துவ கடவுளவர். தந்தை மகன் ஆவியானவர் மூவரு இறைவன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பானவர்களே, கடவுளின் பேரிரக்கத்தை நம்மால் வர்ணிக்கவே இயலாது. அவருடைய பேரன்பு மிக பெரிது, பேரிரக்கமும் மிக பெரிது. ஏசாயா இறைவாக்கினர் 54 அதிகாரம் 10 இறைவார்த்தையில் வழியாக இதோ நம்மை நினைவுபடுத்துகிறார். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் மாற்றப்பட்டாலும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. எனது சமாதான உடன்படிக்கைக்கு மாற்றம் வராது. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு அன்பு செய்கிற, இரக்கம் காட்டுகிற கடவுள். இதை சொல்வதற்கு காரணம், டிவைன் தியான இல்லத்திற்கு நான் வருவதற்கு முன்பாக நான் பிறந்த இடம் தமிழ்நாடு கோயம்புத்தூர். சிவில் ஏற்றும் பக்கம்தான். நிதி நிறுவனத்திலே வேலை செய்து அதில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியின் காரணமாக ஊரை விட்டு செல்ல வேண்டிய சூழல். மனைவியும் குழந்தையுமாக சென்னைக்கு சென்று திருமணத்திற்கு முன்பாக பீர் குடிக்கும் பழக்கம் உள்ள நான் அங்கே சென்று அங்கே இருக்கிற சூழலில் பலவீனப்பட்டு குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை விட்டு பிரிந்து எல்லோராலும் வெறுக்கப்பட்டு முழு நேர குடியனாகி சுமார் 3.5 வருடங்கள் உங்கூட்டு குடியா எங்கூட்டு குடியா என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பாரில் நான் ஏறி குடித்தால் மினிமம் 20, 30, 40 கிலோமீட்டர் தூரே வேறொரு பாரில் நான் விழுந்து கிடப்பேன். எவ்வளவோ இரவுகளில் மெரினா கடற்கரையிலே இரவு தூங்கி இருக்கிறேன். அன்று எல்லாம் ஆழி பேரலை என்று சொல்லப்படுகிற சுனாமி வரவில்லை. 2004 டிசம்பர் 26 நான் டிவைன் தியான இல்லத்தில் இருந்தபொழுதுதான் சென்னையில் சுனாமி வந்தது. அன்று நான் இங்கே இருந்த பொழுது ஆண்டவருக்குள் வந்து இறை வார்த்தையை கற்று ஆண்டவருக்குள் வந்து கொண்டிருக்கிற நேரம், உள்ளார்ந்த அன்போடு அவரை நெருங்க வேண்டும், என்னுடைய குடிப்பழக்கம் தீர வேண்டும், என்னிடமிருந்து குடிப்பழக்கம் விடுபட வேண்டும், நான் விடுதலை அடைய வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஜெபித்து வருகிற நாட்கள். எனக்கு அடிக்கடி கனவு வரும், தரிசனங்கள் வரும். அப்படி நான் ஒரு இரவு படுத்துக் கொண்டிருந்த பொழுது மெரினா கடற்கரையில் அந்த சுனாமி ஆழிப்பேரலை சுழன்று சுழன்று அடிக்கிறது. ஆட்கள் ஓடுகிறார்கள், தென்னை மரத்தில் ஏறுகிறார்கள், பெரிய பெரிய கம்பத்தில் ஏறுகிறார்கள் உயிர் தப்ப. இருந்தாலும் வாரி சுருட்டி அவர்களை இழுத்துச் செல்கிறது அலை. நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த கட்டுமரம் ஒரு அம்பாசிடர் காரில் வந்து முட்டி மோதுகிறது. நான் எழுந்து என்ன நடக்கிறது என்று வியந்தும் பின்ன திகைப்பும் உற்றவனாய் ஒரு பயம் கலர்ந்த உணர்வாய் நான் மீண்டும் மறுபடியும் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அப்படியே அந்த கனவு மாறியது. பிறகு நாட்கள் செல்ல செல்ல எனக்குள் பயம் கவ்விக்கொண்டது. என்ன நடக்கிறது, இப்படி எல்லாம் நடக்குமா என்று எனக்குள் சந்தேகம் எழுந்தது. அந்த வேளையிலே வேளாங்கண்ணியிலே ஊழியம் புரிகிறவருடைய மகன் ஜான்வரிஸ் இங்கே ஊழியம் புரிந்து கொண்டிருந்தார், மரவேலை செய்து கொண்டிருந்தார். அவர் எனக்கு நண்பர். நான் அவரிடம் இதை பங்கு சொன்ன பொழுது அவர் அன்று சுனாமி நடந்து அடுத்த நாள் சுனாமி நடந்து விட்டது. நான் கண்ட கனவு அங்கு சுனாமி நடந்து விட்டது. அப்பொழுது அவர் அன்றைய 1-2 நாட்களுக்கு பிறகு என்றுதான் எனக்கு நினைவு, தினத்தந்தியை வாங்கி கொண்டு வருகிறார். அந்த தினத்தந்தியிலே நான் கனவில் கண்ட அந்த காட்சி, அந்த கட்டுமரம் அம்பாசிடர் காரோடு மோதி அந்த காட்சி அன்றைய நாளில் தினத்தந்தியிலே வந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒண்ணுமே புரியாமல் நான் மறுபடியும் ஜெபித்து அருள்தந்தையிடம் கேட்ட பொழுது, கடவுள் உனக்கு வெளிப்படுத்துவது, கடவுள் உன்னை நெருங்குகிறார், நீ பிடித்துக்கொள், கீப் இட் அப், ஜெபி இறை வார்த்தை ஜெபி, கடவுள் உன்னை மிகப்பெரிய ஒரு ஊழியனாக மாற்றுவார், ஜெபி. அன்று நான் ஜெபிக்க தொடங்கினேன். மிகப்பெரிய கனவுகள் வரும். கனவு கண்டு என்னுடைய வாழ்க்கை அங்கே சென்னையிலே மது பழக்கத்திலே நான் விழுந்து கிடந்த இடங்கள், யாரோடு சேர்ந்து குடித்தேனோ அவையெல்லாம் காண்பித்து அவர்களாக ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் என்னை அந்த குடிப்பழக்கத்திலிருந்து
இதோ இப்பொழுது நான் டிவைன் தியான இல்லத்தில் தமிழ் பிரிவிலே ஊழியம் புரிகிறேன். என்னை மிகவும் சிறப்பாக நடத்தி 2012 ஜனவரி 8 டிவைன் கூட்டாய்மையுடைய அந்த தலைமை பொறுப்பு வகிக்கிற சத்யன் பிரதர் அவர் ஆலோசனை பேரிலும் அருள் தந்தையர் ஆலோசனை பேரிலும் அதற்கு முன்பாக ஊழியம் புரிந்த சசி மார்டின் ஊழியக்காருடைய அவருடைய தலைமை பொறுப்பாலும் எல்லோரும் ஜெபித்து அப்படியாக ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற ஆவல் என்னுள் எழுந்து 2012 ஜனவரி 8 டிவைன் தியான இல்லத்திலே சென்ட் பீட்டர் ஹாலில் வைத்து 23 பேரிலே ஒரு ஆளாக என்னை கடவுள் ஏற்று நான் அறிக்கையிட்டு அன்று முதல் ஜோசப் திவாரனாக அறியப்படுகிறேன். மட்டுமல்ல 17 வருடங்களை கடந்திருக்கிறேன். 18வது வருடம் குடிப்பழக்கத்திலிருந்தும் கடவுள் என்னை மீட்டுக் கொண்டார். அவர் கடவுள் என்னை மீட்டுக் கொள்ள குடிப்பழக்கத்திலிருந்து நான் விடுபட எனக்கு இறை வார்த்தைகளை தந்தார். அதில் ஒரு இறை வார்த்தை தான் 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை சாப்பிட திரும்ப வரும், பன்றியை கழுவினாலும் மறுபடியும் சகதியிலே சேற்றிலே புரளும் உருளும். இந்த வார்த்தை நான் தியானித்து ஒரு இரவு முழுதும் அழுதேன். ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து என்னை மீட்டு தாருமப்பா, இனி உமக்கே நான் அடிமை, எப்படி வேண்டாம் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விட்டுக் கொடுத்தேன், ஒப்புக் கொடுத்தேன். அதற்கு பிறகு கடவுள் ஒரு இறை வார்த்தையை தந்தார். புனித பவுலடிகள் எபேசியர் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18-19 வரை வார்த்தையில் அவர் எடுத்து கொடுத்தார். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், அது தாறு மாறான வாழ்க்கைக்கு வழிகோலும், மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் வழிபாடுகளில் புகழ்பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் இடம்பெறட்டும். தொடர்ந்து ஜெபித்தேன், கடவுளை புகழ்ந்து மகிழ்ப்படுத்தினேன், ஆராதனை செய்தேன், நல்ல பாவசீரம் செய்தேன், அறிக்கையிட்டேன். இன்று கடவுள் என்னை மிகப்பெரிய மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்று அழைத்து சென்று மற்றவர்களுக்கு சாட்சியாக ஊழியம் புரியும்படியாக இந்த அவருடைய இல்லத்திலேயே டிவைன் தியான இல்லத்திலே வரக்கணக்காக என்னை நடத்துகிறார். கடவுளுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.